அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ வந்து பார்த்துருந்தோம். இது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ. 2ம் கன்டினியூவா பார்த்தா தான் உங்களுக்கு வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் கன்டினியூவாவே வந்து வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பேக் சைட் பீஸு. இதுக்கு வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு 1½ இன்ச் வந்து விட்டுட்டு அதுக்கு மடித்து வந்து தைப்போம். இதுக்கு வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம மடித்து இந்த மாதிரி உருட்டி தைச்சாலே போதும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம வந்து மடித்து தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் டாட் வந்து பிடிக்கணும். பேக் சைடு டாட் வந்து எப்படி பிடிக்கணும்னு பார்த்தா, நம்ம வந்து பட்டு பாவாடை சட்டை இருக்குல்ல, அதுக்கு வந்து டாட்டு பிடிப்போம்ல, அந்த மாதிரி தான் இதுக்குமே வந்து டாட் வந்து பிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கீழே இருந்து ஒரு 4 இன்ச் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேலே ஃபுல்லாக வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது. அந்த நெக்குக்கு ஒரு 2-3 இன்ச்சுக்கு கீழே வரைக்கும் நம்ம அந்த டாட் வந்து பிடிச்சாலே போதும். 2 சைடும் அதே மாதிரி தான். அந்த சைடு எப்படி டாட் வந்து பிடிச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த சைடும் நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கணும். அதாவது இந்த டாட்டோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 9 to 10 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். அந்த ப்ளவுஸோட ஹைட்டு பொறுத்து தான் நமக்கு வந்து டாட் வந்து அளவு இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும் டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு நம்ம எப்போதும் போல் ஃப்ரண்ட் சைடு எப்படி வந்து டாட் பிடிப்போமோ அதே மாதிரி நம்ம அந்த கிராஸ் டாட்லாம் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து 1½ இன்ச் அகலம் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வந்து ஹைட் வச்சுட்டு நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஓகே, இந்த சென்டர் டாட் வந்து நம்ம பிடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த நெக்கு சைடு டாட் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி 2ஆ வந்து மடிச்சுக்கோங்க. 2ஆ மடிச்சுட்டு இந்த சென்டர் டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். நான் ஒரு 3 இன்ச் உயரத்துக்கு வந்து டாட் வந்து பிடிச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஆம்ஹோல் சைடு வரும்ல டாட், அது வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த 2 டாட்டையுமே இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா 3ஆவது டாட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டர் டாட் மேலே அந்த நெக் சைடு பிடிச்ச டாட் இருக்குல்ல, அதை அந்த தையல் மேலே நம்ம கரெக்டாக வச்சோம்னா நம்மளுக்கு வந்து 3ஆவது டாட் பிடிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மடிப்பு வந்து நமக்கு கிடச்சிரும். அந்த இடத்துல நம்ம டாட் வந்து பிடிச்சிக்கலாம். ஓகே, டாட் வந்து பிடிச்சாச்சு ஒரு சைடு. இன்னொரு சைடும் அதே மாதிரி நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். இதுக்குமே வந்து 1½ இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி உயரமும் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கும் போது 2 சைடும் ஒரே அளவாக வரும். அதுக்காக தான். அதே மாதிரி நெக் சைடு டாட்டு, ஆம்ஹோல் டாட் ஃபஸ்ட் எப்படி வந்து பிடிச்சோமோ அதே மாதிரியே இந்த சைடு நம்ம பிடிச்சி விட்டுறலாம். பாருங்கள், நம்ம 2 சைடுமே வந்து டாட் பிடிச்சாச்சு. ஓகே, நம்ம வந்து டாட் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் தான் ஜாயின் பண்ணணும். கரெக்டாக அந்தந்த சைடு பார்த்துட்டு கரெக்டாக ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து பட்டி அளவெடுக்கணும். பட்டி அளவெடுக்கிறது நார்மலாக நம்ம அந்த ப்ளவுஸ்க்கு எப்படி பட்டி அளவெடுத்தோமோ அதே மாதிரி தான் இந்த ப்ளவுஸ்க்கும் நம்ம அளவெடுக்கணும். இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கரெக்டாக அந்த ஆம்ஹோலுக்கு நேராக ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம கரெக்டாக வச்சுட்டு நம்ம தையலுக்குள்ள பகுதியும் சேர்த்தே அளவெடுத்துக்கலாம். இப்போ வந்து 12 இன்ச் வருதா, மேலே நான் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வச்சுருக்கேன் பாருங்கள். கீழே வந்து 12 இன்ச் மொத்தமாக வருது. 1 இன்ச் கீழே மடித்து தைக்கிறதுக்காக மொத்தமாக நான் 13 இன்ச் வந்து விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு வந்து நம்ம எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த சைடு 12½ இன்ச் வருது. 1 இன்ச் நம்ம தையலுக்காக சேர்த்துட்டு 13½ இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து அளவெடுத்து பார்த்துக்கலாம். அந்த சைடு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதையுமே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எடுத்துகிட்டு நம்ம அதில் தான் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு உயரம் வந்து 13½ இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அகலம் வந்து நம்ம 13 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 13 இன்ச் வந்து தேவை, அதனால நான் 13 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ இதில் நமக்கு 2 பீஸ் இருக்குது. 2 சைடுமே வரதுக்காண்டி நம்ம 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதே மாதிரி பட்டி சின்ன பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதாவது உள்பக்கமாக நம்ம பட்டி வைக்கணும். இந்த ப்ளவுஸில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம உள்பக்கமாகவும் பட்டி வச்சு தைக்கணும். அதனால இந்த பட்டி பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3.5 இன்ச் அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து தையலுக்கு சேர்த்துட்டு 4 இன்ச் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருந்தோம்ல பட்டி, அதே அளவுக்கு வந்து நம்ம அகலம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து பட்டி பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வழக்கம் போல் போட் ஷேப் மாதிரி நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட் ஷேப் மாதிரி போட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸில் வச்சு அட்டாச் பண்ண வேண்டியது தான். நம்ம நார்மலாக அந்த சின்ன ப்ளவுஸ்க்கு எப்படி வந்து அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். 2 பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சைடுக்கு வந்து 2 பீஸ் வரும். ஒரு சின்ன பட்டி பீஸும் ஒரு பெரிய பட்டி பீஸும் வந்து வரும். இப்போ வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப் வந்து தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி வச்சு தான் அட்டாச் பண்ணணும். கீழே பார்த்திங்கன்னா பெரிய பட்டி பீஸ் இருக்குது. நடுவில் நம்ம அந்த ஃப்ரண்ட் சைடு கிராஸ் பீஸ் வந்து இருக்குது. அது மேலே ஒரு சின்னதாக வந்து பட்டி பீஸ் கட் பண்ணோம்ல, அது வச்சுட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. தைக்கும் போது இந்த கிராஸ் இந்த மாதிரி மடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட்டாச்சு. இந்த மாதிரி திருப்பி பார்க்கும்போது அந்த பிசுறு எல்லாமே நமக்கு வந்து உள்ளே போயிருக்கணும். பாருங்கள், இந்த பிசுறு ஃபுல்லாக வந்து உள்ளக்க இருக்குது. இப்போ வந்து நம்ம மேலே ஒரு பதிவு தையல் வந்து போட்டு விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா உள்பக்கமாக திருப்பிட்டு இந்த சின்ன பட்டி பீஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு அது மேலே வந்து தையல் போட்டு விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக வந்து வந்துடும் நமக்கு. அவ்வளோதான், ஒரு சைடு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னொரு சைடும் அதே மாதிரியே நம்ம வந்து 2 பட்டி பீஸு அடுத்து வந்து அந்த கிராஸ் பீஸ் வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பீஸை இந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து மடித்து விட்டுருங்க. இல்லைன்னா நமக்கு வந்து சில டைம் அந்த தையல்கிட்ட போயிடும். அப்போ நமக்கு கிராஸ் வந்து கரெக்டாக வராது. அதுக்காக அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம தையல் போடும்போது நமக்கு நீட்டாக இருக்கும். இதுக்குமே அதே மாதிரி மேலே ஒரு பதிவு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்பக்கமாக திருப்பி இந்த 1/4 இன்ச் மடிச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆர்ம் ஹோலையும் நம்ம வந்து ஒரே சேமில் வச்சுட்டு கீழே, அதாவது ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து தையல் போட்டு அதாவது மடிச்சுட்டு வந்து நம்ம தையல் போடணும். 2 பீஸும் வந்து ஒரே அளவாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்ம் ஹோல்கிட்ட வந்து கரெக்டாக வச்சுட்டு கீழே இந்த ஃப்ரண்ட் சைடு நம்ம பின்பக்கமாக வந்து நம்ம மடித்து தைச்சி தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து மடித்து தைக்கலை. இந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத் அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து தையல் போட்டுட்டுலாம். பாருங்கள், ரெண்டு சைடுமே வந்து ஒரே அளவோட நம்ம வந்து தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 2 சைடும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து கொக்கி பட்டியும் வி பட்டியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
நார்மலாக எல்லா ப்ளவுஸ்க்கும் மாதிரியே தான். நம்ம வந்து வி பட்டி ரெடி பண்ணும்போது கெட்ட பக்கமாக வச்சுட்டு நல்ல பக்கமாக திருப்பணும். பாருங்கள், இந்த மாதிரி தையல் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் மடிச்சுட்டு கரெக்டாக நம்ம தையல் போட்டிருப்போம்ல அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த பீஸை வச்சுட்டு நம்ம வந்து தையல் போடணும். கரெக்டாக அந்த தையலுக்கு மேலேயே வந்து தையல் போட்டுட்டு வாங்க. அதே மாதிரி அந்த இடைத்தையல் வந்து ஒன்று கண்டிப்பாக போட்டு விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம வி பட்டி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொக்கி பட்டி ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து கெட்ட பக்கமாக வச்சுட்டு நல்ல பக்கமாக வந்து திருப்பணும். கொக்கி பட்டி பார்த்தீங்கன்னா நல்ல பக்கமாக வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கெட்ட பக்கமாக திருப்பி மடித்து தைக்கணும். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே வந்து ஒரு பதிவு தையல் போடணும். ஆனால் வந்து வி பட்டிக்கு நம்ம பதிவு தையல் போட்டிருக்க மாட்டோம். ஆனால் கொக்கி பட்டி தைக்கும் போது இந்த மாதிரி பதிவு தையல் கட்டாயம் போட்டு விட்டுருங்க. இப்போ கரெக்டாக பாருங்கள், மடிச்சுட்டு இந்த தையல் வரைக்கும் மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு உள் பக்கமாக வந்து மடிச்சுக்கோங்க. இந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம தையல் போட்டு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கலாம். கிளாத் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு இருந்தது அப் அண்ட் டவுன் இருந்தது அப்படின்னா மேலே கழுத்துக்கிட்ட லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நெக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நெக் பீஸ்க்கு இது வந்து ரவுண்ட் நெக் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டார் நெக் மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம பா நெக்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் தானே கட் பண்ணுவோம். அதே மாதிரி இதுக்குமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே அளவுகளோட நம்ம வந்து கிளாத் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு தைக்கும் போது நீட்டாக வரும். ஓகே, கட் பண்ணதுக்கப்புறமா எல்லா பீஸையும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மொத்தமாக வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மடிச்சுட்டு 2ஆ மடிச்சுட்டு அந்த எட்ஜில் வந்து தையல் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து எட்ஜில் தையல் போட்டுட்டு லைட்டாக கிளாத் வந்து முன்னும் பின்னும் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்கில் வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நேர் பீஸ் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட் சைடு நமக்கு ரவுண்டாக தான் நம்ம நெக் வந்து கட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல மட்டும் நம்ம 2-3 ப்ளீட் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வச்சாதான் இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ்க்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், மடிச்சுட்டு தையல் போட்டுக்கிறேன். இந்த இடம் வரும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளீட் வைக்கிறேன். ப்ளீட் வைக்கிறது வந்து சரியாக தெரியல. லைட்டாக ஒரு சின்ன ப்ளீட் மட்டும் வந்து வச்சுக்கோங்க. அந்த வளைவில் ஒரு 2 ப்ளீட் வந்து வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டார் நெக் மாதிரின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த நெக்கு கிட்ட வரும்போதும் நம்ம வந்து பா நெக்குக்கெலாம் மடக்கி விட்டுட்டு வந்து தையல் போடுவோம்ல, அதே மாதிரி அந்த இடத்துல மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போட்டு திருப்பிக்கோங்க. இந்த கிளாத் வந்து ஒரே கலரில் இருக்குது அப்படிங்கிறதுனாலே நல்லா வந்து பளிச்சுன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன்.
இப்போ அதே மாதிரி இந்த சைடும் ஃப்ரண்ட் சைடும் நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து ப்ளீட் வச்சுக்கலாம். அந்த வளைவுகளில் ஒரு 2 ப்ளீட் வந்து வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், ப்ளீட் வச்சு முடிச்சாச்சு. சின்ன சின்னதாக நம்ம எப்போதுமே வந்து கட் கொடுப்போம்ல, அதே மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த வளைவுகள் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணும்போது நம்ம போட்ட தையலில் அந்த கட் வந்து விழுந்துடாம பார்த்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம நார்மலாக எப்படி வந்து மடித்து விட்டுட்டு மேலே அந்த படிமான தையல் வந்து போடுவோமோ அந்த தையலை வந்து போட்டு விட்டுறலாம். அவ்வளோதான், படிமான தையல் வந்து போட்டாச்சு. இப்போ திருப்பி எடுத்துட்டு நம்ம வழக்கம் போல் மடித்து உள்பக்கமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஹெம்பிங் வேணும் அப்படின்னா நம்ம பெரிய தையலை வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து டபுள் ஸ்டிச் தான் வந்து போட போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து சின்ன தையல் வச்சே டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். இந்த எட்ஜிலலாம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம நீடிலில் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பினோம் அப்படின்னா தான் அந்த நெக்கு ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அவ்வளோதான், நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அந்த எட்ஜில் வந்து இன்னொரு தையல் போட்டுட்டு டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நெக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நெக் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. அந்த மாதிரி இன்ட்டு மார்க் போட்டது வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு வரும். அந்த மாதிரி இன்ட்டு மார்க் வந்து போட்டுக்கோங்க. கட்டிங் வீடியோ பார்க்கல அப்படின்னா கட்டாயம் வந்து கட்டிங் வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். நம்ம சுடிதாருக்கெலாம் வந்து கை மடித்து தைப்போம்ல, அதே மாதிரி தான் இது வந்து 3/4 ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்ம மடித்து வந்து தையல் போடுறோம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வழக்கம் போல் தான் எல்லா ப்ளவுஸ்க்கும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ப்ளவுஸ்க்கும் வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். இன்ட்டு மார்க் போட்டிருந்தோம்ல, அது வந்து ஃப்ரண்ட் சைடு பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க. மாற்றி மாற்றி தைச்சிடக்கூடாது. எப்போவுமே ஃப்ரண்ட்லேருந்து தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சென்டர் மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி தையல் போட்டு காட்டுறேன். ஓகே, டபுள் ஸ்டிச் போட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இன்னொரு ஸ்லீவும் அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நம்ம சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச் போட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 2 பக்கமே நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது பேக் சைடு எடுத்துக்கோங்க. பேக் சைடு வந்து 2ஆக வந்து மடிச்சுட்டு நம்ம அளவு ப்ளவுஸுமே வந்து பின்பக்கம் சைடு வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த தையல் வரைக்கும் கரெக்டாக மடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கொக்கிப்பட்டியிலேருந்து கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டியிலேருந்து வீப்பட்டிக்கும் வந்து தையல் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஸ்லீவில் வந்து ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி தான் வந்து கட் பண்ணியிருந்தேன். அதனால் அந்த அச்சு வந்து 2 சைடுமே இருக்கிற மாதிரி தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டும் அந்த மார்க் பண்ணியிருந்தோம்ல, அது ரெண்டும் தள்ளி தள்ளி வருது. அந்த டைமில் இந்த மாதிரி வரும்போது நம்ம சென்டரில் தையல் போட்டுக்கலாம். அதாவது 2 மார்க்கிங்க்கும் நடுவில் வந்து நான் தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள், ஸ்லீவுக்கு ஆல்ரெடி எனக்கு வந்து அந்த மார்க்கிங் வந்து இருக்குது. ஸ்ட்ரைட்டாக அதுலேயே வந்து நான் தையல் போட்டுக்கிறேன். நம்ம கட் பண்ணும் போதே 2 சைடும் அந்த மார்க்கிங் வந்து பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். தனியாக வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்து மார்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தையல் போட வேண்டிய அவசியமே இருக்காது. நான் நிறையா வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், நிறையா கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோலாம் வந்து சொல்லியிருப்பேன். அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக வேலையும் முடியும். நான் வந்து எப்போவுமே 4 ஸ்டிச் போட்டுட்டு தான் வந்து ஃபினிஷ் பண்ணுவேன். அதனால் 4 ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். அவ்வளோதான், 4 தையல் வந்து போட்டாச்சு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிசுறு ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு சைடு முடிச்சாச்சு. இன்னொரு சைடும் அதே மாதிரி நம்ம வந்து மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த ஸ்லீவ் கிட்ட வரும்போதெல்லாம் கரெக்டாக 2 பக்கமும் நேர்கோட்டில், அதாவது அந்த தையல் நல்லா நேர்கோட்டில் வர மாதிரி வச்சுட்டு வந்து தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக தைச்சாதான் அது வந்து ஸ்லீவ் ரெண்டுமே வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். அதாவது 2 தையலும் ஒரே அளவில் வந்து வரும். ஓகே, இதுக்குமே வந்து 4 தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கா, இடுப்புலாம் வந்து கரெக்டான அளவோடு இருக்கா அப்படிங்கிறத அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு ஒரு தடவை இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு செக் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம தைச்ச ப்ளவுஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து தையல் போட்டுக்கோங்க. நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பாக்கெட் வச்சு வந்து கேட்டிருந்தாங்க. நார்மலாக இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி பாக்கெட் வச்சு வந்து கேட்பாங்க. பணம்லாம் போடுற மாதிரி வந்து குட்டியாக ஒரு பாக்கெட் வந்து வச்சு கேட்பாங்க. அதை தான் வந்து நான் ரெடி பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதை 1/4 இன்ச் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்ம வந்து பாக்கெட் வந்து வைக்கணும். பாருங்கள், நம்ம பட்டி வந்து வச்சுருப்போம்ல, அந்த பட்டிக்கு கீழே தான் வந்து இந்த பாக்கெட் வச்சு அட்டாச் பண்ணணும். இந்த ப்ளவுஸ் வீடியோ போட சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டிருந்தாங்க. என்னால் போட முடியல, சாரி சிஸ்டர். இன்றைக்கி தான் வந்து போட முடிஞ்சது. இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ளவுஸை கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஒரு கட்டிங் வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகே, நம்ம பாக்கெட் அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வந்து இன்னொரு பாக்கெட் மாதிரி வந்து ரெடி பண்ணணும். வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பட்டன் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பணம் ஏதாவது வச்சோம்னா கூட அது சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணுறது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம பாக்கெட் வச்சுருக்கோம்ல, அந்த பாக்கெட்டுக்கு மேலே இந்த சின்ன பீஸை வச்சு அட்டாச் பண்ணணும். பாருங்கள், ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு இன்னொரு தையல் வந்து மேலே போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த பீஸ் வந்து மடிஞ்சு கொடுத்துரும். பாருங்கள், இந்த ப்ளவுஸில் வந்து சரியாக அந்த பாக்கெட் தெரியல. நான் அளவு ப்ளவுஸில் வந்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஒரு பட்டன் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள்.
நம்ம வந்து ஒரு சின்ன மொபைல் கூட இதில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுக்குமே பாக்கெட் வச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.